உனக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒளின்ற ஒரு பொருள் இல்லை. ரெண்டு பொருள் இருக்குது. மனுஷனுக்குள்ள ஒளியும் ஓசையும் இருக்குது. இந்த ஒளியும் ஓசையும் இணைஞ்சு இயங்குற வரைக்கும் தான் மனுஷனுடைய இயக்கம். இதில் எது இருந்தாலும் மனுஷன் இருக்க மாட்டான். ஒளி இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான், ஓசை இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒளி. ஓசைன்றது நாதம்னு பேர், அது ஆன்மா. ஒளின்றது சக்தின்னு பேர், அது குண்டலினி. இப்படி ரெண்டுமா இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த ரெண்டும் இருக்கிறதால காற்று உருவாகுது, அதுதான் மூச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த முப்பொருளை நீ பார்த்தீங்கன்னா தான் கடவுள் யாருன்னே தெரியும். இந்த முப்பொருளை பார்க்காம கடவுள் யாருன்னு நீ கண்டுபிடிப்ப? எப்படி தெரியும் உனக்கு எது கடவுள்? கோயிலில் 1000 சிலைகள் வச்சுக்குது. இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிலை வச்சுக்கிறாங்க. முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை ஒரு சுண்ணாம்பு அடிச்சுட்டு கடவுள்னு கும்பிட்டுன்னுக்குறாங்க. இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா 1000 விதமான கோவில்கள், அம்பாள், பிள்ளையார், முருகன், சிவம், பெருமாள், இப்படி பல விதமான தெய்வங்கள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் எதுமா தெய்வம்? எது தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உண்மை புரிஞ்சிடும் எல்லாருக்கும். எது தெய்வம் நீங்கள் தானே சொல்லணும். கேள்வி நீங்கள் தானேம்மா கேட்டீங்க. பொருள் முதல்ல நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சகாதேவன், மகாபாரதத்தில் சகாதேவன் ஒருத்தன் சாஸ்திரத்தில் நிபுணன். அவன் சொல்கிறான் கண்ணன் கிட்ட, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான். ஏப்பா என்ன கூட கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான். என்னடா இது வம்பா போச்சு, சரி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிட்டு சகாதேவன் தேடுறான். எங்கெங்கேயோ தேடுறான் கண்ணனை, கடவுள்ன்ற கண்ணனை. ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல. சகாதேவனுக்குள்ளே ஒரு மனசில் விருத்தி வந்துடுச்சு. ஆஹா, நம்ம இவ்வளோ சாஸ்திரத்தில் மிகுந்திருந்த கூட இந்த கண்ணங்கிட்ட நம்ம தோத்துட்டோம், இனி உயிராக இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு தூக்கு மாட்டிக்கலாம். மாட்டுறான், கவுர் மாட்டினா கண்ணன் அங்கே உட்காந்துக்கிறான் தொண்டையில். இல்லையா? கண்ணனாக இருக்கிறவன் காற்றா நம்ம நெஞ்சில் ஓடிக்கினுங்கிறான். அவனால தான் நம்ம ஏங்கிக்கினுக்கிறோம். இதெல்லாம் புரியலைன்னு சொன்னால் கடவுளை பற்றி புரியாதவன். அதனால் இந்த முப்பொருளை நீ எப்போ பார்க்குறியோ கடவுள் எதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது பார்க்காத வரைக்கும் கடவுள் எதுன்னு தெரியாது. அதனால தான் நீங்கள் உங்களை தேடுங்க, கடவுள் அப்புறம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் கிளாஸ். சொல்லுமா? அப்படி ஓம்னு சொல்லித்தரீங்க, இது ஆமன் அவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குதுன்னா? எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குதுமா. இந்து மதத்தில் ஓம் அப்படின்னா முப்பொருள் இணைஞ்சது, அதான் உயிர். கிறிஸ்துவ மதத்தில் ஆமேன் அப்படின்னா அதான் உயிர். முஸ்லீம் மதத்தில் போனீங்கன்னா அசேன் உசேன் அப்படின்வாங்க, அதான் உயிர். அசேன்னா அகாரம், உசேன்னா உகாரம். இவங்க வெளியே ஆளுக்கு பேர் சொல்லுவாங்க, உண்மை என்னுடைய நிலை தான். அதனால் எல்லாருமே அந்த ஓம்ன்ற ஒரு பிரணவத்தை தான் அடைஞ்சாகணும். அதுதான் இவனாக இருக்கிறான், இவன் தான் கடவுளாக இருக்கிறான். அதனால் அந்த பொருளை அறியாமல் கடவுளை அறிய முடியாது. அதனால தான் உங்களை தேடுங்கன்றது. உங்களை தேடி நீட்டிங்கன்னா, இப்போ ஹிந்தியில் போனீங்கன்னா ஓம்ன்றத அம்மன்னுவாங்க இல்லையா? அந்த அம்மன்றது அதே தான். ஆகூடிய அந்த சொல்லு இல்லாமல் தெய்வம் இல்லை, அந்த சொல்லு இல்லாமல் மனிதன் இல்லை. அதனால் அந்த சொல்லு எந்த மதமாக இருந்தாலும் பொருள் ஒன்று தான். மண்ணும் உருகும் மரமுருகும், மண்ணும் உருகும் மரமுருகும், மாயை உருகும் மால் உருகும், பெண்ணும் உருகும் ஆண் உருகும், பேதா பேத வகை உருகும், அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தாள் உருகும், அரவணையான் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி. ஒன்றுன்னா உருகும்ன்றாரு. மண்ணும் உருகும் மரமுருகும், மாயை உருகும் மால் உருகும். இந்த உலகத்து மண்ணும் உருகும் என்னன்னு அர்த்தம்னா, இந்த உலகத்தின் மேலே இருக்கிற ஆசை, அதை நான் இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன். அதை இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த எண்ணமானது என்னன்னா, இந்த சூடு பண்ண எப்படி நெய் உருகி தனியாக பிரிஞ்சு வருமோ அந்த மாதிரி என்னோட ஆசைகள்லாம் உருகுதான். மண்ணும் உருகும் மரம் உருகும். ஒரு பொருள் மேலே வச்சா ஒன்று ஒன்றா உருக ஆரம்பிச்சுக்குது. அதனால் என்ன ஆகும்? மால் உருகும்,
பெண்ணும் உருகும் ஆண் உருகும். ஆணு பெண்ணுன்ற பேதமெல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். உருக ஆரம்பிச்சிடும் என்னன்னா அதை மேலே வச்சுருந்த பற்றுக்கெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாரு. பேதா பேத வகை உருகும். அவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் எனக்கு ஆனவன், இவன் ஆகாதவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும்பா. எப்போ? அண்ணல் உருகும் இடத்தமர்ந்து ஆத்தாள் உருகும். அண்ணல்லாம் இறைவன். அவன் ஒரு இடத்துல உக்காந்து நிறுறான். அந்த இடத்துல ஒரு பொருள் உருகும். சாமி பாடம் பண்ணும்போது சில விஷயங்கள் அப்படியே உருகி வருது சாமி. அது விழுந்த உடனே என்னால் கொமட்டல் தாங்கவே முடியல, உட்காரவே முடியல, அது எப்படியா துப்புவோம். அப்போ அந்த பொருள் எங்கே போய் இருந்தது? அண்ணல் உருகும் ஆத்தாள் இடத்தமர்ந்தே. அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தாள் உருகும். அப்போ உருகி வர்றது யாரு? இது அது வரைக்கும் எதை மறைச்சி இருந்தது? அண்ணல் இடத்தமர்ந்த. இதுதான் இறைவனை காட்டாம அந்த பொருள்லாம் மறைச்சி இருக்குது. அதெல்லாம் உருகுனா என்ன ஆகுனா ஆத்தாள் உருகும் அரவணையான். பாம்பை கழுத்தில் சுத்திங்கிறான் பாரு, அவன் அப்பதான் தெரிய வருவான் எது இந்த பொருள்லாம் உருகி வரணும். இதெல்லாம் ஏன் அங்கே போச்சு? யார் அங்கே கொண்டு போய் வச்சது? அவன் உள்ளகை நெல்லிக்கணி போல இருந்தானா நான் டக்குன்னு பிடிச்சிருவேனே. ஏன் இவ்வளோ விஷயத்தையும் மறைச்சி அவன் உள்ளே போய் உட்காந்துக்கிறான் அப்படின்னா, நாம் செஞ்ச கர்மா எங்கே போய் இருக்கும்னா நாம் உயிர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கோம். அப்போ நம்ம உயிர் எங்கே இருக்குது? பணம் இங்கே தான் இருக்குது. அப்போ அதை இவ்வளோ லேயராக இருக்கிறோம். சரிங்களா? ஒரு கரும்பை சாறு பிழியணும்னா சக்கை மேலே இருக்கிற அந்த கலர் போகணும். அந்த சக்கையெல்லாம் உடைச்சிட்டு அவ்வளோ பிழிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அந்த சாரான இறைவன் வரா மாதிரி நம்ம இதெல்லாம் உருகி 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 அந்த கர்மாவெல்லாம், கர்மான்றது இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்தால்தான் இறைவன்கிட்டயே நம்ம காலான மூச்சு போய் சேரும். அப்படி போனால் அவன் எப்படி இருப்பான்? அரவணையான். அரவணையான்னா பாம்பை கழுத்தில் சுற்றின்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அவன் ஏன் கழுத்தில் சுற்றிங்கிறான்றது அன்றைக்கி தான் தெரியும். அது வரைக்கும் சிவபெருமானோட அடையாளம் நினச்சின்னுக்கிறோம். அது சிவபெருமானோட அடையாளம் இல்லை, சிவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம். அப்போ பாம்பு எங்கே இருக்குன்னா கீழே இருந்த பாம்பு மேலே போய் சிவமாக நான் மாறுவேன், என் கழுத்தை சுற்றி அது உட்காந்து இருக்கும். எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி. இதெல்லாம் அடையத்துக்கு ஒருத்தர் சொன்னார் பார் ஒரு வார்த்தை, குருநாதரோட பாடம். இதெல்லாம் உருகணும்னா எங்கே போய் உருகணும்னா என் குருநாதர் ஒரு விஷயத்த சொன்னார், அதை நான் பிடிச்சி போனேன் பாரு, அப்போ தான்ப்பா இவ்வளோ தடையை உருகி நான் நிர்மலம் ஆனேன். அது வரைக்கும் நான் மலத்தோடு இருக்கிறேன், சுத்தமாக இல்லை. ஆனால் அவர் சொன்ன மொழியை நான் ஃபாலோ பண்ண பாரு, அப்போ தான் இதெல்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாமளும் அதை ஃபாலோ பண்ணால், முன்னாடி அதை சொல்லலை, கடைசியாக தான் சொன்னார். இதெல்லாம் உருகுது சொல்கிறேன்னு எப்படி உருகுச்சு தெரியுமா? என் குருநாதர் சொன்ன சொல்ல நின்னேன். புரியுதுங்களா? நாமளும் நாம் குருநாதர் சொன்ன சொல்ல நின்னால் இவ்வளோ விஷயம் நமக்கு நடக்கும். இவ்வளோ விஷயம் நடந்தாதான் அரவணையான் யாருன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். இதுதான் கடவுளோட தத்துவம். இவ்வளோத்தையும் கடந்து தான் போனோம். நாம் ஏதோ பஸ்ஸு பூச்சி அந்த ஊரில் இறங்குற மாதிரி இதுக்கு போய் இறங்க முடியாது. தெரியலையம்மா, தெரியலையே. அங்கேருந்து அதுமா நான் ஒன்றும் பண்ணலம்மா. இது ஒரு 0. ஐயான்ற ஒரு நம்பர் விழுந்தால் தான் இதுக்கு மதிப்பு. ஐயான்ற ஒரு நம்பரை எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், இது ஒன்றும் இல்லாத 0. புரியுதுங்களா? அதனால் என்னை விட்டுடுங்க, அவர் சொல்கிறாரு நம்ம சொல்கிறோம். நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு,
சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று